ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் கப்பல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் கூட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட போகிறோம். இதோட கலர் நல்லா மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுடும். அதனால் பார்த்து மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2த்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, இந்த சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். புளி சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை நல்லா ஆறிட்டக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். சட்னிக்கு இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாயிட்டக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடுகு பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்டியில் சேர்த்துடலாம். ரொம்பவே புதுமையான ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.